பாராளுமன்றத்தில் அம்பலமான எம்பிக்களின் கொடுப்பனவுகள். எந்த ஒரு பயங்கரவாத சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. யாழ் பல்கலை சமூகம் தொடர் போராட்டம் ஆரம்பம். முருத்தட்டுவை ஆனந்த தேரருடன் தொலைபேசியில் கதைத்தானூறு. டெல்லியில் பூத்த ராஜதந்திர பாரத் மண்டபத்தில் ஜனாதிபதிக்கு விருந்து. தூக்கு கயிறா பேனாமுனையா 12 உயிர்களை காக்கச் சொல்லும் பொன்சேகா. சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்த நவீன வசதிகள் அமைச்சரின் நடவடிக்கை. ரணிலுக்கு பிணை வழங்கியது சிக்கலா? 6 மாதங்களுக்கு மேல் விவசாய ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களின் கொடுப்பனவை இடைநிறுத்த தீர்மானம். எங்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு பாதர உலகை கட்டுப்படுத்துங்கள். அனூர் அரசிடம் நாமல் வலியுறுத்தல். தீவிரமடையும் கையெழுத்து போராட்டம். புலம்பெயர் தமிழர்களுக்கும் அழைப்பு. தேசிய பாதுகாப்புக்கு அதிக ஆபத்தான 7 ரசாயனங்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் வெளியிட்ட தகவல். அரசியல் நாடகங்களால் அனூர் அரசு தடம் புரளாது. பீரிஸ் நாமல் சந்திப்பை போட்டு தாக்கும் நலிந்த. ராஜபக்சக்களின் ஆதரவால் தான் பாதர உலகம் வளர்ந்தது. நீதியமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டு. அரசியல்வாதிகளின் அழுத்தம் காரணமாக லங்கா சேனை நிறுவன தலைவர் பதவி விலகல். மண்டைதீவில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச கிரிக்கெட் மைதான அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தற்போது வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இந்த தகவல்களை வெளியிட்டார். அதற்குமைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்தம் 54,295 ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. மாதாந்த உபசரிப்பு கொடுப்பனவாக 1000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. மாதாந்த சாரதி கொடுப்பனவாக 3500 ரூபாய் வழங்கப்படுவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சின் ஊடாக சாரதி ஒருவரை பெற்றுக் கொண்டால் குறித்த உறுப்பினருக்கு சாரதி கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்தார். தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாவும் போக்குவரத்து கொடுப்பனவாக 15,000 ரூபாவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்றது. அலுவலக கொடுப்பனவு 1,00,000 ரூபாவாகவும் அத்துடன் கட்டணங்களுக்கான கொடுப்பனவாக நாளொன்றுக்கு 25,000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக நாளொன்றுக்கு 2,500 ரூபாவும் குழு கூட்டம் கொடுப்பனவாக நாளொன்றுக்கு 2,500 ரூபாவும் செலுத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற அமர்வுகள் இல்லாத நாட்களில் நடைபெறும் குழு கூட்டங்களுக்கு நாளொன்றுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்குள்ள தூரத்தை அடிப்படையாக கொண்டும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு 419.76 லிட்டர் டீசலை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியன்று சந்தையில் உள்ள 1 லிட்டர் டீசலின் அங்கீகரிக்கப்பட்ட விலைக்கமைய எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்தருகோட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதற்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டது. எந்த ஒரு பயங்கரவாத தடை சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. அதை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டப்பிரிவினை மீளப்பெறு என்றும் வலிவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க என்று வலியுறுத்தி பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகிய இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச மற்றும் கருணாகொட உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் 2008ஆம் ஆண்டு வரை ராணுவ நடவடிக்கைகளை சீர்குலைக்க முயன்றதாக இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனவரி 2008இல் இடம்பெற்ற பாதுகாப்பு கூட்டத்தில் ராஜபக்சக்கள் தனது சொந்த போர்க்கால உத்திக்கு முரணான ஒரு திட்டத்தை முன்வைத்ததாக பொன்சேகா கூறியுள்ளார். பொன்சேகாவின் கூற்றுப்படி அவர் குறிப்பிடும் ஒரு காணொலியில் இடம்பெற்ற அழைப்பு பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து சவேந்திர சில்வாவுக்கு வந்தது என்றும் அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டவர், அந்த நேரத்தில் அவர் வெளியோயாவில் 4 திசைகளில் இருந்தும் விடுதலை புலிகளின் படைகளை சுற்றி படைகளை நிறுத்தியிருந்தோம். இருப்பினும் மூவரும் தனது திட்டம் பயனற்றது என்று மோதலை நீடிப்பதாகவும் வலியுறுத்தினர். பல பக்கங்களில் இருந்து எதிரை சுற்றி வளைப்பது உயிரிழப்புகளை அதிகரிக்கும் என்று வாதிட்டனர். அதற்கு பதிலாக அவர்கள் வவுனியாவில் இருந்து முல்லைத்தீவுக்கு நேரடி முன்னேற்றத்தை முன்மொழிந்தனர். இது போரை விரைவாக முடிவுக்கு கொண்டுவரும் என்று கூறினர். இது தன்னை ஊக்கப்படுத்தவும் ராணுவ பிரச்சாரத்தை தடம் புரளவும் ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதி.
வடபகுதி. பின்னர் போர் முடிவடைவதற்கு முந்தைய நாள் சீனாவிலிருந்து வந்த போதும் பாதுகாப்பான தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி கொழும்புக்கு உத்தரவுகளை பிறப்பித்தார். இருப்பினும் அன்று காலை நடந்த ஒரு முக்கிய கலந்துரையாடல் குறித்து தனக்கு தெரிவிக்கப்படவில்லை. மேலும் பாதுகாப்பு செயலாளர் நேரடியாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் ICRC பணிக்குழு, சர்வதேச மன்னிப்பு சபை பிரதிநிதிகள் மற்றும் மற்றொரு அமைப்பின் உறுப்பினர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பில் உள்ள பிரிவுகளின் தலைவர்கள் உள்ளிட்டவர்களை சரணடைய வாய்ப்பு வழங்குவது குறித்து விவாதித்துள்ளனர். இது அவரது வெளிப்படையான உத்தரவுகளுக்கு எதிரானது. விடுதலை புலிகள் அமைப்பு முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும். பின்னணி ஒப்பந்தங்களோ தப்பிச் செல்லும் வழிகளோ இருக்கக்கூடாது என வலியுறுத்தினேன். மே 16ஆம் தேதியளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வடபகுதியில் முள்ளிவாய்க்கால் மற்றும் நந்திக்கடல் குளப்பகுதியில் 400 மீட்டர் பரப்பளவில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சிக்கியிருந்தனர். இத்தகைய சூழ்நிலையிலும் விடுதலை புலிகள் அமைப்பு ராணுவத்திடம் நேரடியாக சரணடைய மறுத்ததால் 3ஆம் தரப்பிடம் சரணடைய அனுமதிக்கும் வகையில் ராஜபக்சக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன்படி விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களின் உயிரை காப்பாற்ற தயார் நிலையில் அவர்கள் இருந்தனர். அது 2009 மே 17 அன்று ராஜபக்சக்களின் மனதில் விதைக்கப்பட்ட விஷ விதை என அவர் குறிப்பிட்டார். அந்த திட்டம் வெற்றி அடைந்திருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன், பொட்டம்மான், சூசை, அவரது மனைவி தளபதி திலீபன், ரமேஷ் உள்ளிட்ட பலர் இன்றும் உயிருடன் இருந்திருப்பார்கள். 2019 மே 17ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் உயிரை காப்பாற்ற முயன்றார் என பொதுமக்கள் அறிந்திருக்க வேண்டும். மேலும் வெள்ளைக்கொடி சரணடைவு சம்பவம் குறித்து பிரபலமான கதைப்போக்கை சில ஊடகத்தினர் உருவாக்கினர். அவர் சரணடைய வந்த விடுதலை புலிகள் உறுப்பினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டனர். வெள்ளைக்கொடி சரணடைவு கதை முழுமையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. உண்மையில் நடந்ததை முற்றிலும் மாற்றி தனக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு தொலைபேசியில் கதைத்ததாக முரத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள மகாசங்க மாநாடு தொடர்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியினை தொடர்பு கொண்டு முருதுவனே என்னையும் திட்டுகிறார்கள் என்றார். அதற்கு நான் உங்களை திட்டினால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று கூறினேன். இதற்கு இந்த கூட்டத்திற்கு வருமாறு அவரை நான் அழைத்தேன். மேலும் ஜனாதிபதியிடம் உங்கள் அருகில் இருக்கும் சில கபடர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடும். இந்த அரசை முன்னெடுத்துச் செல்ல விருப்பம் இருந்தால் உங்களை சுற்றியுள்ள வதந்தி பரப்பும் கபடர்களை ஒதுக்கி வைங்கள் என்று நான் தெரிவித்தேன். தொடர்ந்து பேசியவர் மகாசங்க மாநாடு அரசியல் நோக்கத்திற்காக நடாத்தப்படுவதல்ல. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் நாடு, இனம், மதம் மற்றும் ஆகியவற்றை பாதுகாப்பதற்காகவும் நாமல் அல்லது சஜித் ஆகியோருக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கவோ அல்லது ராஜபக்ச அணியை உருவாக்கி நாட்டை கலவரப்படுத்தவோ எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் தவறான பிரச்சாரம் நடைபெறுகிறது. இந்த நாட்டில் பிக்குகளின் பாரம்பரியம், எமது பண்பாட்டை அரசு பாதுகாக்க வேண்டும். அதுவே எங்களின் எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாரத் மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. AI இம்பாக்ட் சுமிட் 2026 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் இச்சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வழங்கப்பட்ட விசேட இரவு விருந்துபசாரத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. AI இம்பாக்ட் சுமிட் 2026 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இந்த மாநாட்டில் உரையாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பிற்கிணங்க இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கடந்த 17ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புடன் பயன்படுத்தும் நோக்கில் அரசு தலைவர்கள் மற்றும் உலகின் தொழில்நுட்பத்துறையின் பிரதானிகளின் பங்கேற்புடன் புதுடெல்லியில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
556 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய தொழில்நுட்ப உபகரண தொகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால போலீசாருக்கு வழங்கியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சில் வைத்து குறித்த உபகரண தொகுதியை அமைச்சர் போலீஸ் மா அதிபர் பிரேந்த வீரசூரியவிடம் அடையாள ரீதியாக கையளித்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சமீபத்தில் வரலாற்றில் போலீசாருக்கு அதிகூடிய நிதியை செலவிட்டு வழங்கப்பட்ட உபகரண தொகுதி இதுவென குறிப்பிடப்படுகிறது. அதற்குமே பின்வரும் உபகரணங்கள் போலீசாருக்கு கையளிக்கப்பட்டுள்ளன. 365 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1718 கண்ணனிகள், 129 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 575 நிலப்பட பிரதியிடம் இயந்திரங்கள், 45 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேகமானிகள், 17 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1750 யூபிஎஸ் இயந்திரங்கள், சட்டம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசாருக்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் பௌதிக வளங்களை வழங்குவதன் மூலம் மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்குவதும் போலீஸ் உத்தியோகர்களின் கடமை இலகுபடுத்துவதும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி படுகொலை சம்பவத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பிலே அவர் இந்த கோரிக்கை விடுத்தார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், இவ்வாறானவர்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதை ஜனாதிபதி ஒரு பேனாசைவில் செய்ய முடியும் என தெரிவித்தார். அமரகீர்த்தி கொலைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மரண தண்டனை விடுவிப்பதை ஜனாதிபதி ஒரு பேனாசைவில் செய்ய முடியும் என தெரிவித்தார். அமரகீர்த்தி கொலைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மன்னிப்பு வழங்குங்கள். இவ்வாறானவர்களை மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பது என்பதை ஜனாதிபதி ஒரு பேனாசைவில் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 12 பேருக்கு கம்பகா விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி மரண தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றார் என்று முடிவுக்கு வருவதற்கு போதுமான காரணங்கள் இல்லாத போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார நேற்று தெரிவித்தார். உதயபுர விஜயம் என கூறி தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டு 16.6 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவுக்கு எதிராக வழக்கு நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கின் முதலாவது சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க அந்த குற்றத்தை புரிவதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தொடர்பான பிணை உத்தரவை அறிவிப்பதற்காக வழக்கு இவ்வாறு அழைக்கப்பட்டது. அதனையடுத்து 21 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை பிணையில் விடுவிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு மேலதிகமாக விவசாய ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கமநல மற்றும் கமநல சேவைகள் காப்புறுதி சபை ஊடாக வருடாந்தம் 79,215 விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் 6,391 மீனவர்களுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. இவர்களில் சுமார் 6,105 பேர் 6 மாதங்களுக்கு மேலதிகமாக ஓய்வூதிய கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய நிதி முறைகேடுகள் மற்றும் ஊழலை தடுக்கும் நோக்கில் அவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் 1918 என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும். சமூக கட்டமைப்பில் பாதாள குழுக்களின் செயற்பாடு தீவிரமடைந்துள்ளது. எம்மை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். விவசாயிகளை பலப்படுத்தி நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதாக குறிப்பிட்ட இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் விவசாயிகள் மீனவர்களை பலப்படுத்தாமல் வெளிநாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து வர்த்தகர்களை பலப்படுத்துவதையே அரசு செய்கின்றது. இப்போது வெளிநாட்டிலிருந்து அரசு இறக்குமதி செய்யப்படுகின்றது. ஒரு பேனையில் அரிசி மாபியாவை இல்லாமல் செய்வதாக கூறினர். ஆனால் இப்போது நடப்பது வேறு. டிட்பா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான நட்டஈடு வழங்கப்படவில்லை, வீடுகள் வழங்கப்படவில்லை, 100 லட்சம் வழங்குவதாக கூறினர். விவசாயிகள் மீனவர்களை பாதுகாக்காமல் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் எந்த அரசால் பயணிக்க முடியாது. டிரில்லியன் ரூபாய் கையிருப்பில் இருப்பதாக கூறினர். அதில் நட்டஈடை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார்கள். ஆனால் வழங்கிய காசோலைகள் திரும்பி வருகின்றன. வழங்கிய வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். கிரிக்கெட் உலக கிண்ணத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்பு
பாதுகாப்பு தொடர்பில் கதைக்கின்றீர்கள். போர்க்காலத்தில் இங்கு கிரிக்கெட் போட்டிகள் நடந்துள்ளன. ஆனால் நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறும் நிலையில் உங்கள் கட்சி தலைமையத்திற்கு அருகில் ராணுவ தலைமையகத்திற்கு அருகில் பாதுகாப்பு பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு நடக்கின்றது. அருகலிய போராட்டத்தில் உற்சாகப்படுத்தி இப்போது 12 பேர் தூக்குமடைக்கு போயுள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்துங்கள். நாட்டில் தலைதூக்கியுள்ள பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் என்றும் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றார். இலங்கையில் நீண்ட காலமாக வேரூன்றியுள்ள பாதாள உலக குழுக்களையும் போதைப்பொருள் மாபியாக்களையும் வேரோடு பிடுங்கி எறிவதற்கு எமது அரசு தீர்மானித்துள்ளது என்று நீதியமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார அதிரடியாக தெரிவித்தார். நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் இத்தகைய குற்ற கும்பல்களுடன் தொடர்புடைய எவரும் எத்தகைய அதிகார பின்னணியை கொண்டிருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நீதியமைச்சர், நாட்டில் பாதாள உலக குழுக்கள் இந்தளவுக்கு கட்டற்று வளர்ந்தமைக்கு கடந்த கால ஆட்சியாளர்களை பொறுப்பு கூற வேண்டும் என்றும் சாடினார். இன்று இந்த நாடு எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலான சூழலுக்கு ராஜபக்சக்களின் ஆட்சியை அடித்தளமிட்டது. இவர்களது அரசியல் ஆதரவை இக்குழுக்கள் இன்று விஸ்வரூபம் எடுக்க காரணம் என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இலங்கையில் பாரிய குற்றங்களை புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழும் பாதாள உலக தலைவர்களை குறிவைத்து அரசு புதிய வியூகங்களை வகுத்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் சகல பாதாள உலக உறுப்பினர்களையும் சர்வதேச பிடியாணிகளூடாக கைது செய்து அவர்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து சிறையில் அடைப்போம். இத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க சர்வதேச போலீசார் இலங்கை அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் என்று குறிப்பிட்டவர், தொழில்நுட்ப ரீதியாகவும் புலனாய்வு ரீதியாகவும் இக்குற்றவாளிகளை கண்காணிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்புக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என அடையாளம் காணப்பட்ட 7 ரசாயன பொருட்கள் தற்போது எந்த ஒரு நிறுவனத்தின் கீழும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். தேசிய பாதுகாப்புக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 15 ரசாயனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவற்றில் 7 ரசாயனங்கள் வெடிபொருள் கட்டுப்பாட்டாளரால் ஒழுங்குபடுத்தப்படுவதாகவும் மற்றுமொன்று பூச்சிக்கொல்லிகள் பதிவு செய்யும் அலுவலகத்தினால் ஒழுங்குபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள 7 ரசாயனங்கள் தற்போது எந்த ஒரு நிறுவன கீழும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய பிரதியமைச்சர், அந்த 7 ரசாயனங்களையும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் ரசாயன ஆயுத உடன்படிக்கை அமல்படுத்துவதற்கான தேசிய அதிகார சபையின் கீழ் மேற்பார்வை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிளவுபட்டுள்ள எதிர்க்கட்சிகள் எத்தனை தடவை ஒன்று கூடினாலும் தேசிய மக்கள் சக்தி அரசின் தூய்மையான அரசியல் பயணத்தை அவர்களால் தடுக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார். மக்கள் குரல் அமைப்புக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் நேற்று பத்திரமுலையில் உள்ள நெலு மாவட்ட கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் வெவ்வேறு கொள்கைகளுக்கு பிரிந்து சென்றவர்கள் தற்போது தேர்தலை இலக்கு வைத்து மீண்டும் ஒன்றிணைவது மக்கள் நலனுக்காக அல்ல, மாறாக அவர்களின் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே. நேற்று வரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று ஒரே மேசையில் அமர்ந்திருப்பது கொள்கைக்காக அல்ல, மாறாக தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வரும் ஊழலுக்கு எதிரான விசாரணைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே இந்த அவசர கூட்டணிகள் உருவாக்கப்படுகின்றன. மக்கள் இவர்களை ஏற்கனவே நிராகரித்துவிட்டனர். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய தெளிவான ஆணையை சிதைக்க இவ்வாறான நெலு மாவட்ட சந்திப்புகள் முயற்சிக்கின்றன. ஆனால் பிளவுபட்டுள்ள எதிர்க்கட்சிகள் எத்தனை தடவை ஒன்று கூடினாலும் தற்போதைய அரசின் தூய்மையான அரசியல் பயணத்தை அவர்களால் தடுக்க முடியாது. பேராசிரியர் GL பீரிஸ் போன்றவர்கள் ஒருபுறம் சஜித் பிரேமதாசவை சந்திக்கின்றார்கள், மறுபுறம் ராஜபக்சக்களின் தலைமையகத்திற்கு செல்கின்றார்கள். இவர்களுக்கு நிலையான கொள்கை கிடையாது. இவர்களின் நோக்கம் மீண்டும் அதிகாரத்தை பெற்று அவர்களின் பழைய சலுகைகளை பாதுகாப்பதை தவிர மக்களின் குரலாக ஒழிப்பதல்ல. இவ்வாறான அரசியல் நாடகங்களால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தடம் புரளாது. திருடப்பட்ட மக்கள் சொத்துக்களை மீட்கும் பணியும் ஊழல்வாதிகளுக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளும் எவ்வித தடையும் ஒன்றை தொடரும் என்றார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் அதற்கு பதிலாக வேறு எந்த அடக்குமுறை சட்டங்களும் கொண்டுவரப்படக்கூடாது என வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. வடக்கு கிழக்கு குடிசார் கட்டமைப்பின் ஏற்பாட்டில் கடந்த 14ஆம் தேதி திருகோணமலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் தற்போது வடக்கு கிழக்கின் ஏனைய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வேலன் சுவாமிகள் மற்றும் குரலற்றோரின் குரல் அமைப்பின் செயலாளர் கோமகன் ஆகியோர். வேலன் சுவாமிகள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். கடந்த 14ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கையெழுத்து போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்றும் அதற்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட இருக்கின்ற
அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற அந்த சட்டம் அல்லது சட்ட முன்வரைவு அந்த முயற்சி கைவிடப்பட வேண்டும். இதற்கு மாற்றீடாக வேறு எந்த சட்டங்களும் கொண்டு வரப்படக்கூடாது என்கின்ற அடிப்படை மனித உரிமை சார்ந்த ஒரு கோரிக்கையை எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு குடிசார் சமூகங்களுடைய கூட்டிணைவாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பிலே முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்க்குமாறு அத்தனை உறவுகளையும் நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். இன்றிலிருந்து எதிர்வரும் 25ஆம் தேதி புதன்கிழமை வரை ஒரு வார காலமே எங்களுக்கு இருக்கிறது. மிகவும் அதிகளவான கையெழுத்துக்களை நேரடியாகவும் இணையதளத்தின் ஊடாகவும் நாங்கள் எதிர்பார்த்திருப்பதால் ஈழத்தமிழர்களாக, தமிழ் மக்களாக, தமிழ் பேசும் மக்களாக அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய ஒற்றுமையையும் எங்களுடைய உரிமைக்காக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு நிற்பதையும் காட்டுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நேரடியாக கையெழுத்து வைக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அந்த படிவங்களை இந்த இணையதளத்தின் ஊடாக பெற்று பதிவிறக்கம் செய்து நீங்கள் கையெழுத்துக்களை சேகரித்து எங்களுடைய ஒருங்கிணைப்பு மையத்துக்கு, நல்லூரிலே அமைந்திருக்கிற ஒருங்கிணைப்பு மையத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே போல ஒவ்வொரு சங்கங்களுடைய தலைவர்கள், மாதர் சங்கங்களாக இருக்கலாம், விளையாட்டு கழகங்களாக இருக்கலாம், சனசமூக நிலையங்களாக இருக்கலாம், முச்சக்கர வண்டி ஓட்டுநர் சங்கங்களாக இருக்கலாம், வர்த்தகர் சங்கங்களாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு கட்டமைப்புகள் சார்ந்து செயற்படக்கூடிய தலைவர்கள், செயலாளர்கள், அது மட்டுமல்ல எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் சார்ந்து அரசியல் சார்ந்து செயற்படுகின்ற தவிசாளர்கள், முதல்வர்கள் மற்றும் உறுப்பினர்கள், உங்கள் மட்டங்களிலே நீங்கள் இந்த முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த கையெழுப்பை நீங்கள் ஒரு கூடாரத்தை அமைத்து இந்த கையெழுத்து சேகரிக்கின்ற பணியை உங்களுடைய அமைப்பின் பேரிலேயே நீங்கள் முன்னெடுக்க முடியும். அந்த கையெழுத்துக்கான கோரிக்கை கடிதமும் கையெழுத்து படிவமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் உங்கள் அமைப்புகளுடைய பெயர்களுக்கு கீழே உங்கள் இடங்களிலே, பொது இடங்களிலே இந்த கையெழுத்துக்களை சேகரிக்கின்ற பணியினை நீங்களே தன்னெழுச்சியாக, தன்னார்வமாக முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் கேட்கின்றோம். ஏனென்றால் இந்த சட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சமூகங்கள், ஏனைய தேசிய இனங்கள் என்ற வகையிலே தமிழ் மக்கள், அந்த விதத்திலே தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழலிலே நாளைக்கு எங்களை நோக்கியும் இந்த சட்டம் வரலாம், சாதாரண ஒரு குடிமகனை நோக்கியும் இந்த சட்டம் வரலாம். உங்களுடைய கையடக்க தொலைபேசியை எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் ஸ்ரீலங்கா போலீசார் வேண்டி அதற்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் பார்க்க முடியும், கைதுகளை மேற்கொள்ள முடியும். ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அனைத்துக்குமே முற்றிலும் தடை வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான இந்த சட்டத்தை நாங்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டும். அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, இந்த இணையவழியூடான கையெழுத்து போராட்டத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் முன்னெடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகளும் உங்கள் அமைப்புகள் சார்ந்து இந்த முயற்சிகளை வேகமாக முன்னெடுத்து அனைவருமாக ஒன்று சேர்ந்து முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. வணக்கம். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் அரசை பாதுகாக்கிற பயங்கரவாத தடை சட்ட முன்மொழி ஒன்றினை அரசு கொண்டு வரதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிகவும் இது ஒரு ஆபத்தான சட்டமாக கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கூடாக பாதிப்புகளை பெருமளவில் எதிர்கொண்டவர்கள் என்ற வகையில் மீண்டும் அதனை மாற்றீடாக மாற்றி இன்னும் ஒரு சட்டத்தினை கொண்டு வரதுக்கு இந்த அரசு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது கடந்த இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக மிக மோசமான சட்ட வரைவாக முன்வைக்கப்பட்டிருக்கிற முன்மொழிவுகள். எனவே அந்த அடிப்படையில் கடந்த 9ஆம் தேதி
சிவில் சமூகங்களுடைய கூட்டிணைவில் சந்திப்பின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதில் எடுக்கப்பட்ட தீர்மானமாக இந்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவித்திருந்தோம். இது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக அவர்களுடைய ஒத்தாசையோடு இந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து போராட்டம் கடந்த 14ஆம் தேதி திருகோணமலை மாவட்ட வணக்கத்துக்குரிய மறைமாவட்ட ஆயர் மற்றும் எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற தவத்திரு வேலன் சுவாமிகள் முன்னிலையில் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினமும் யாழ்ப்பாணத்தில் ஆயர் இல்லத்தில் மறை மாவட்ட குறு முதல்வர் அவர்களுடைய தலைமையில் இதற்கான கையொப்பங்கள் வாங்குகிற ஏற்பாடுகள் ஆரம்பித்து தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த ஏற்பாடுகளுக்கு தமிழ் மக்களாகிய அனைவரும் இதுக்கு ஒத்துழைத்து தங்களுடைய பூரண ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். வடகிழக்கு ரீதியாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக முன்னெடுக்கும் இந்த போராட்டம் குடிசார் சமூகங்களின் கூட்டுணைவாக இச்செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இதற்கு அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அல்லது தன்னார்வலர்கள் அல்லது குடிசார அமைப்புகளின் பிரதிநிதிகள், குடிசார அமைப்புகள் தாங்களாக முன்வந்து இந்த போராட்டத்துக்கு பலி சேர்த்து கடந்த இன்னும் குறுகிய நாள் இருக்கிற காலத்தால் அதுக்குரிய ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து நிற்கிறோம். இதுக்கு புலத்தில் இருக்கின்ற புலம் பெயர்ந்து குடியமர்ந்திருக்கின்ற எங்களோட உறவுகள், அதே போல் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற தமிழக உறவுகளும் இதுக்கு கை கொடுக்கணும் என்றதனை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அந்த வகையில் இதுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருங்கிணைப்பு மையமாக 692 சிவகுரு ஆதீனம் பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ளது, நல்லூர் யாழ்ப்பாணம் என்ற முகவரியில். இங்கே இதுக்குரிய ஒருங்கிணைப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கிழக்கு மாகாணத்தையும் இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள கையொப்பம் இடுகிறதுக்கும் அதே போல் இந்த கையொப்பங்களை சேகரிக்கிற மையங்களாக செயற்பட இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக மேலதிக விவர தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கங்களும் நாங்கள் தருகின்றோம். 07015400989 இலக்கத்துடனும் 07016999758 ஆகிய இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக தகவல்களை பெற முடியும் என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே குரலற்றவரின் குரல் அமைப்பினராகிய நாம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். நீண்ட காலம் 30 ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே நாங்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்ற என்ற அடிப்படையில் இந்த சட்ட மூலமும் அதுக்கு அதைவிட மோசமான சட்ட மூலமாக இருக்கின்றது. எனவே எதிர்வரும் சட்ட மூலம் இந்த சட்ட மூலம் மீளப்பெற வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வலுவான எங்களுடைய கோரிக்கை, குடிசார அமைப்புகளுடைய கோரிக்கைகளை பலி சேர்க்கிறதுக்கு அனைவரும் திரண்டு கையொப்பமிட்டு உங்களுடைய ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கிறோம். நன்றி.
லங்கா சேனி நிறுவனத்தின் தலைவர் சந்தமாளி சந்திரசேகர உள்ளூர் அரசியல்வாதிகளின் அழுத்தம் காரணமாக தனது பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனித்தவிற்கு அவர் அனுப்பியுள்ள பதவி விலகல் கடிதத்தில் லங்கா சேனி நிறுவனம் ஒரு நட்டமடையும் அரசு நிறுவனம் என்பதால் அது கடுமையான நிதி மற்றும் ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளுக்குட்பட்டு இயங்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனது பதவி விலகத்தில் நிறுவனத்தின் சட்ட விதிகளையும் சுற்றறிக்கைகளையும் மீறும் வகையிலான பல கோரிக்கைகள் முன்வைக்க அவற்றுக்கு இணங்கத்தானும் தனது சபையை மறுத்ததால் சில மாகாண அரசியல்வாதிகளுடன் தொடர்ச்சியான மோதல் போக்கு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்ட ரீதியான வரம்புகள் குறித்து மீண்டும் மீண்டும் விளக்கம் அளித்த போதிலும் சட்டத்திற்கு முரணாக செயற்படுமாறு உள்ளூர் அரசியல்வாதிகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நிறுவனத்தின் நேர்மையை பேணி பணிகளை தொடர முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் நிறுவனத்தின் நலன் மற்றும் தனது தொழில்முறை அறங்களுக்கு அமைய பணியாற்றுவது சாத்தியமற்றது என்பதால் இந்த பணியிலிருந்து விலகுவது அவசியமானது என்று அவர் அக்கடிதத்தில் மேலும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டை தீவில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச கிரிக்கெட் மைதான அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் MP NM விக்ரம்சிங்க மற்றும் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் S அச்சுதன் ஆகியோரின் பங்கு பற்றுதலுடன் மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கருத்து தெரிவிக்கையில் இக்கலந்துரையாடலின் நோக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பதன் ஊடாக விளையாட்டு நகரம் உருவாக்கப்படும் எனவும் இதனோடு பல்வேறு இணைந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அதனுடன் இணைந்த சேவைகள் போன்றவை தொடர்பாக இக்கலந்துரையாடலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை கையாளுவதாகவும் இம்மைதானத்தை அமைப்பதன் ஊடாக வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் வடக்கு மாகாண சபை மற்றும் பிரதேச சபையின் வருமானங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவித்து சர்வதேச விளையாட்டு மைதானம் தொடர்பான பல்வேறு கருத்தாடல்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் தெரிவித்துக் கொண்டார்.